நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் புஷ்பா 2. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஓப்பனிங்கில் வெளிநாட்டில் உள்ள ஒரு கப்பல் துறைமுகத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே உள்ள கண்டெய்னரில் புஷ்பா அப்படிங்கிற கண்டெய்னரில் நம்ம ஹீரோ போயிருப்பார். அங்கே உள்ளவங்க சில பேர் நம்ம ஹீரோ யாரும் தெரியாமல் கட்டி போட்டுறாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு புஷ்பா வந்து செம்மரக்கட்டையை கொண்டு போயிருப்பாரு. அங்கே புஷ்பாவை எல்லா பேருமே துப்பாக்கியில் சுட முயற்சி பண்ணுவாங்க. இவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய டீலு நேருக்கு நேராக பேசுறதுக்கு தான். அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கார்ல, அவர் வந்து நம்ம புஷ்பாவை பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட்டு எல்லாமே கொடுத்து வீட்டுக்கே அனுப்புகிறாரு. புஷ்பாவுடைய சின்ன வயசுலேருந்து தனக்குன்னு ஒரு பாணியில் தனக்குன்னு ஒரு ஸ்டைல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருடைய பிராண்டே உருவாக்கியிருக்காரு. புஷ்பான அவரோட ரூலு அவரோட கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பார்ல டீல் பேசுறதுக்காக. அப்போ தான் வெளிநாட்டு வில்லங்கிட்ட நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, ஒரு 10 கேஜி எனக்கு அனுப்ப சொல்லு. அப்போ தான் உடனே 10 கேஜிக்காண்டி எல்லாத்துலேயும் ஃபோன் அடிக்க அவங்க எல்லா பேருமே நம்ம ஹீரோ புஷ்பா கிட்ட தான் ஃபோன் அடிப்பாங்க. அப்போ தான் அந்த சீனில் நம்ம ஹீரோ புஷ்பாவோட பவர் என்னன்னு காமிப்பார். ஹீரோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வருவார். எப்படின்னா வில்லனோட ஹெலிகாப்டரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடியில் 100 கோடி கழிச்சிக்கோ சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவார். நம்ம எத்தனையோ படத்தில் வில்லனோட லீலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் சிம்பிளாக செம்மரக்கட்டையை வெட்டுற மாதிரி அவங்க கூடயே போய் அவங்கள பிடிச்சி அடின்னு அடிப்பார். புஷ்பானா பிராண்டடா கழுத்தில் தழும்பெல்லாம் கொத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்குள்ளே போட என் பிள்ளைங்க மேலேயே கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் சும்மா இல்லாமல் அங்கே இருந்த போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட்லாம் கொடுத்து வீட்டுக்கு போக சொல்ல எல்லாரும் 10 லட்சம் 20 லட்சம்னு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்டேஷனில் எஸ்பியான நம்ம வில்லனும் அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். ஹீரோ வெளிநாட்டு வரைக்கும் போக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரினுக்கு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் டீலை பேசிட்டு வருவார். அதெல்லாம் யாருக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய மனைவிக்காண்டி தான். அப்போ உள்ள ஆளுங்கட்சி சிஎம் கிட்ட ஒரு போட்டோ கேட்க அவர் முடியாதுன்னு சொன்னனால வந்த வேணை தான் இது. நம்ம ஹீரோவுக்கு எப்பயுமே ஹீரோயினி மேலே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க கேட்டாங்கன்னு சிஎம் வரைக்கும் போய் போட்டோ எடுக்க போவார். நம்ம ஹீரோயினிக்காக சிஎம்ஏ மாற்றி ஒரு போட்டோ எடுக்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஹீரோயினி அம்மா எல்லா மேலேயும் ஒரு அக்கறையாக இருக்காரு. என்னுடைய மனைவிக்காண்டி நான் எது வேணாலும் செய்வேன், இந்த தாட்டி நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல்வாதி இருக்கார்ல அவரை வந்து சிஎம் ஆக்குறாரு. எல்லா பஞ்சும் பேசிட்டு வீட்டுக்கு போனா பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் தான். ஹீரோயினோட காலை வச்சுட்டு புஷ்பா அப்படின்னு செய்வார் பாருங்க, செமையா இருக்கும். வில்லனை இப்பதான் காமிக்கிறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆற்றுல ஒரு குளியல போறாரு. வில்லனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பியோட ஆட்டம் ஆரம்பம். வில்லனுக்கு எப்படியாவது புஷ்பாவை அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ எஸ்பிக்கு இந்த 2000 டன்னு இறக்குறது தெரிய வருது. அதை செய்ய விடாம அங்கே உள்ள ஒருத்தனை பினாமியை கொண்டாடுறாரு. அந்த வில்லனை மிரட்ட சொன்னா அவர் சிண்டிகேட்ல ஒருத்தனை கொன்னேறுவாரு. மிரட்டுனா புஷ்பா பயப்பட மாட்டா. இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பாவுக்கு சிண்டிகேட்டே கிடையாதுன்னு சொல்லி புஷ்பாவை நம்ம வில்லன் கிட்ட சாரி கேட்டதான் சிண்டிகேட் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போறாங்க. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பி அந்த பார்ட்டிக்கு மறுபடியும் வராரு. எதுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா வில்லனை ஸ்விம்மிங் பூலில் அவங்க கார்லேயே இடித்து தள்ளி விட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லே பார்த்தீங்கன்னா உச்சா போயிடறாரு. வில்லனை அவமானப்படுத்திடுறாரு. அது ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோவுடைய அண்ணன் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள ஒரு காலி பைய அவங்க மேலே கையை வச்சிருவான். அவனை கரும்புலி செம்புலி குத்தி அந்த திருவிழா வந்து அனுப்புவாங்க.
அந்த ஹீரோ இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போயிருந்தார்ல, அந்த பெரிய டீலை முடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாரு. ஹீரோ ஓப்பனிங்கில் இந்த தண்ணிகளை போட்டுட்டு கனவு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோ நினச்ச மாதிரி சிஎம் ஆக்க நிறைய பணம் தேவை, அதனால் இந்த டீலை எப்படியாவது முடிக்கணும். இந்த டீலுக்கு 2000 டன் தேவை, அதனால் மண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா செம்மரக்கட்டையும் வெளியே எடுக்கிறாரு. இவருடைய வேலைக்கு மரம் வெட்ட ஒரு தலைக்கு 10,000 சொல்லி ஆளை தேர்றாரு. ஹீரோ அங்கே இருக்கிற மக்கள் சப்போர்ட்டோட அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற செம்மரக்கட்டை எல்லாத்தையுமே அதில் ஒரு பீஸு கூட வில்லன் கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு அது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கடியில் பெரிய விறகு பில்டிங் மாதிரி அடுக்கி வச்சிடறாரு. வில்லன் எஸ்பி இருக்கார்ல, அவர் கையில் இந்த சரக்கெல்லாம் சிக்கக்கூடாது அப்படின்னு 7 மலையை தாண்டி சமுத்திரம் இருக்குல்ல, அதையும் கடந்து போய் வில்லன் புஷ்பாவோட சரக்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொடர்ந்து வர கடைசியில் கரையில் போய் ஒப்படைப்பாரு. பார்த்தீங்கன்னா சில பல ராரியெல்லாம் கவுத்து விட்டு செம்மரக்கட்டைகளை அவருடைய கஸ்டடியில் பிடிச்சு வச்சிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருந்து சரக்குகள்லாம் முக்கியம் கிடையாது, நீங்க தான்டா முக்கியம், ராரியிலேருந்து குதிங்கடான்னு சொல்லி காப்பாத்திருப்பாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில பல லாரியெல்லாம் ஜம்ப் பண்ணி நிறுத்தியிருப்பாரு. இந்த செம்மரக்கட்டைங்க எல்லாமே ஃபேக்கானது, உண்மையானது இல்லை அப்படின்னு வில்லனுக்கு தெரிய வர வில்லனோட உழைப்பெல்லாம் வீணா போயிருதுங்க. நம்ம ஹீரோ சரக்கெல்லாம் எப்படி கொண்டு போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செம்மரை கட்டைகளும் ஒரு மாட்டு வண்டி போல உருவாக்கி அந்த மாட்டு வண்டியை ஆற்றுல தண்ணியெல்லாம் வத்திருக்கும்ல, ஆற்றுக்குள்ளே விட்டு அதை ஸ்ரீலங்கா கொண்டு போயிருப்பாரு. இலங்கையில் கிடைச்ச ஒரு மாட்டு வண்டியை நம்ம ஹீரோ எரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லனை காதில் பூ வச்சுக்க சொல்லி அதுக்கு அவர் 3 பூ கேட்க இவருக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்களா, அவங்களையும் காமிச்சு கொடுப்பாரு. எல்லாம் எல்லா செம்மரக்கட்டையும் எரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கான செம்மரக்கட்டைகளோட இவர் இறந்துறாரு. இதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருவிழா இருக்குல்ல, திருவிழாவில் சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சிஎம்மோட தம்பி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணியிருப்பான், நம்ம ஹீரோவுடைய அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சிருப்பான், நீ மட்டும் தனியாவா புஷ்பான்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போவார். அவருக்கு திருவிழாவில் சாமி வேஷம் போட்டிருந்தார்ல, அதே வேஷத்தை போடுறாங்க. அப்போ அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கு பாருங்க, அது சொன்னால் புரியாது, பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம ஹீரோயினி ஆசைப்பட்ட மாதிரியே சிஎம்ஏ மாற்றி ஒரு போட்டாவே எடுத்துருவார் நம்ம ஹீரோ. கடைசியாக நம்ம ஹீரோடைய அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த சமயத்தில் ஒரு பார்சலில் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியும் அது வெடிக்கிற மாதிரி காமிப்பாங்க கிளைமேக்ஸில். அடுத்து புஷ்பா 3 அப்படின்னு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.